ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ஒரு அழகான சமையலோட வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு, கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான ஒரு சிம்பிளான ஒரு சமையலோட வந்திருக்கிறேன். அதாவது காஞ்ச இறால் சம்பால், அதாவது சம்பால் துமிஸ் உடங்கரின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யுதுன்னு அது கற்றுக் கொடுக்க போறேன். மோஸ்ட்லி ஞோஞா ஷாப்ல, சைனீஸ் ஷாப்ல இதை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம கீரை வகைகளை சமைக்கணும்னாலும் அதை எடுத்து போட்டு டக்குன்னு ஒரு பட்டு பட்டுனா வந்துடும். பெட்டாய் சமைக்கணுமா, அது மட்டும் சம்பளம் போட்டு பெட்டாய் கட்டினா ருசியா இருக்கும். அது ஒரு சிம்பிளான சமையல். ஆனா அதுல இன்க்கிறது என்ன, அது இதுன்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். எனக்கே எங்க அம்மா டீச் பண்ணி, எங்களோட அத்தை டீச் பண்ணிட்டா எனக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு எங்க அத்தை தான் டீச் பண்ணாங்க. அது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், சரிங்களா? இது இருந்தாலே நீங்க எடுத்து நிறைய செஞ்சு வச்சு வீட்டுல வச்சுக்கிட்டாலும் ஒரு ஒரு காய்கறியா ஏதாச்சும் நீங்க போட்டு சும்மா பட்டினாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம், சரிங்களா? கண்டிப்பா இதுல நீங்க அஜினமோட்டோ போட்டே ஆகணும். கொஞ்சமா போட்டுக்கோங்க, சரிங்களா? சீனி வேணும், பிளாச்சான் வேணும், பூண்டு நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் பூண்டு மட்டும்தான், சரிங்களா? காஞ்ச இறாலு, சரிங்களா? அதுக்கப்புறம் பழுத்த மிளகா ஒரு 35 மிளகா எடுத்துக்கிட்டேன். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். வாங்கலாம் செய்யணும். காஞ்ச உரா எடுத்து நல்லா நல்லா அரைச்சிடலாம், சரிங்களா? நான் இந்த மாதிரி ஒரு மங்கள் எடுத்துருக்கிறேன், சரிங்களா? காஞ்ச உரா நல்லா மையா அரைச்சிருங்க, சரிங்களா? கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தக்க கூடாது. நல்ல ட்ரையாவே நல்லா அரைச்சிருங்க. இது பாருங்க, இவ்வளோ மையா அரைச்சிட்டேன் பாருங்க, சரிங்களா? அதுல மிளகா சேர்த்துக்குங்க, சரிங்களா? இடிச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும். மாமலாவும் இடிப்பாங்க. நம்ம இப்ப கிரைண்டர் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து மிளகா போட்டுருங்க. அதுல கொஞ்சோண்டு பிளாக் சாண்ட் போட்டுருங்க. பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நம்ம நல்லா வதக்குற வேலை தான். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் அதை தூமிஸ் பண்றதுக்கு. ரொம்ப குறைவா ஊற்றிடாதீங்க, ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க. பூண்டு தேவையான அளவு போட்டுக்குங்க. இதுல வெறும் பூண்டு தாங்க, வெங்காயம் எல்லாம் போடக்கூடாதுங்க, சரிங்களா? இதோட ஸ்பெஷலே அதுதான், சரிங்களா? அவ்வளோ கொஞ்சம் வச்சிருக்கிறேன், ரொம்ப போடாம, சரிங்களா? இந்த பூண்டு பாருங்க ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, பாருங்க ப்ரௌன் ஆயிடுச்சு. மிளகாவை அந்த எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுல ஒரு நறுமணம் வரும் பாருங்க, பிரகாசமா இருக்கும், சரிங்களா? டேஸ்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். அறவே தண்ணி ஊத்தாதீங்க, சரிங்களா? தண்ணி ஊட்டிங்கன்னா நல்லா இருக்காது.
இதில் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்குத்தான் சம்பால் தூமிஸு udang kering. அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தான். சரிங்களா? அஜினமோட்டோ கொஞ்சோண்டு. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. இவ்வளோ தாங்க. பாருங்க, எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சுல, இவ்வளோ தான் இந்த சம்பால் ரெடிங்க. பாருங்க, வறுவலா எடுத்தாச்சு, தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றல. சரிங்களா? இப்படித்தான் வரணும். சரிங்களா? கண்டிப்பா சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இவ்வளோதான். வெரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சுட்ட சுட சோறுல போட்டு பிழைஞ்சு ஒரு பொரிச்ச மீனும் சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சரிங்களா? பாருங்க, சம்பால் துமிஸ் உடங்கறீங்க. இவ்வளோதான். வெங்காயம் எல்லாம் போட்டு வீணாக்கிறாதீங்க. இவ்வளோதான். பூண்டு மட்டும்தான். எனக்கே எங்க அம்மா கற்றுக் கொடுக்கும் போது அப்பதான் தெரியும், இது வெறும் பூண்டு மட்டும்தான் போடணும்னு சொல்லி. சரிங்களா? இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சையோரா கச்சாம் பூஞ்சி சதை கோழி அவரைக்குல வெட்டி வெட்டி போட்டு இது போட்டு பெட்டினாலே அவ்வளோ நல்லா இருக்கும். சரிங்களா? இதான் இந்த ஞோஞா சம்பால் உடாங் கறி. சரிங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா லைக் போடுங்க. சரிங்களா? பகிர்ந்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்பமே சொல்கள் ஒரு வாழ்க. நன்றி. வாங்க.